ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நம்ம போன கிளாஸில், அதாவது இந்த 6வது யூனிட்டில் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆல்ரெடி செஞ்சுருந்தோம். அந்த செஞ்ச ஒரு கிளாஸில் வந்து நம்ம அதில் முன்னுக்குள்ள பகுதிகள், அதாவது இந்த 6th யூனிட்டில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு அப்படியே பார்த்துருந்தோம். சரியா? அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பகுதி என்னன்னு சொன்னால், மைக் அன்மியூட் பண்ணும். ஓகே. சரியா? அப்போ அதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பகுதி என்னன்னு சொன்னால், ஐசிடியால் ஏற்படுற பிரச்சனைகள். சரியா? சமூகத்தில் ஐசிடியால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்குண்டு அதை வந்து 8 கேட்டகரியாக வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த 3 பகுதியை வந்து பார்த்துட்டோம். அதாவது சமூகத்துக்கு வந்து ஐசிடியால் என்ன சட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதே நேரம் என்ன விழுமிய பிரச்சனைகள், அதாவது ஒழுக்க பிரச்சனைகள் என்னென்ன ஏற்படுகிறது சமூகத்துக்கு, இந்த ஐசிடியை பயன்படுத்துறதால வந்து பௌதீகமாக என்ன பிரச்சனைகளை வந்து மேற்கொள்கிறாங்க, அதே நேரம் தர்க்க ரீதியாக என்ன பிரச்சனைகளை ஏற்படுது சமூகத்துக்கு, அதில் இருந்து எப்படி நம்ம மீள்ற அந்த பிரச்சனைகளில் ஈடுபடாமல் வந்து எப்படி நம்மளை தடுத்து கொள்றதை வந்து இது மூணையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். சரியா? அப்போ இன்றைய கிளாஸ் நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி. சரியா? இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி ஒன்று தான் இந்த தீங்கு பயக்கும் மென்பொருட்கள் மற்றும் இந்த உடலியல் சார்ந்த பிரச்சனைகள். சரியா? அதாவது ஐசிடியை பயன்படுத்துவதால என்ன உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதே போல இந்த ஐசிடி என்ற அந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சமூகத்துக்கு தீங்கிழைக்கக்கூடிய சில மென்பொருட்கள் இருக்குது. சரியா? இதை படித்தால் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். எது வந்து நம்ம நம்பி யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், எது நம்பி யூஸ் பண்ணக்கூடிய, நம்பி கிளிக் பண்ணக்கூடிய இமெயில்ஸ், எது இதெல்லாம் வந்து இந்த தீங்கு பயக்கும் மென்பொருட்கள பகுதிக்குள்ளுக்கு வரும். சரியா? அப்போ இதை வந்து படித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது கிளியர் ஆகும். அதே நேரம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கிட்ட அல்லது ஐடி சார்ந்த ஏதோ ஒரு டிவைஸை யூஸ் பண்ணிக்கிட்ட நிறைய உடலியல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். ஆனால் இது வந்து இதால தானா வருகுது, இந்த உடலியல் சார்ந்த பிரச்சனை வந்து நான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணுறதால தானா வருகுதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து இந்த உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன சமூகத்துக்கு ஏற்படுகின்ற அந்த பகுதியை பார்த்த பிறகு உங்களுக்கு அது கிளியர் ஆகும். சரியா? இது ரெண்டையும் தான் இன்றைய கிளாஸில் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பகுதியையும் பார்ப்போம். சரிதானே? ஏன்டா இன்றைய பார்க்கக்கூடிய பகுதி மிக முக்கியமானது, அதே நேரம் அது கொஞ்சம் டீப்பாக போகக்கூடிய ஒரு பகுதி. சரி, கொஞ்சம் விரிவான ஒரு பகுதியை சுற்றி அது ரெண்டு இன்றைய பார்ப்போம். அடுத்த கிளாஸில் வந்து மீதி இருக்கக்கூடிய 3ஐயும் பார்ப்போம். சரியா? இந்த சட்ட பிரச்சனைகள், விழுமிய பிரச்சனை, அதே நேரம் பௌதிக மற்றும் தர்க்க பிரச்சனைகளை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதன்படி இன்றைக்கு வந்து பார்க்கக்கூடியது என்னென்றால், என்னென்ன தீங்கு பயக்கக்கூடிய மென்பொருட்கள் இந்த ஐசிடின்ற இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே. இப்போ தீங்கு பயக்கும் மென்பொருட்கள்னா என்னென்னு சொன்னால், சமூகத்துக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சேதத்தை, ஒரு தீமையை ஏற்படுத்தக்கூடிய மென்பொருட்கள் எல்லாமே வந்து இந்த தீங்கு பயக்கும் மென்பொருட்கள் தான். இந்த தீங்கு பயக்கும் மென்பொருட்களை வந்து இங்கிலீஷில் மேல்வேர்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது மால்வேர்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து சொல்லுவோம். சரிதானே? மேல்வேர்னு சொன்னாலே தீங்கு பயக்கும் மென்பொருட்கள்ன்றதை தான் வந்து மீனிங் பண்ணும். சரியா? ஓகே. இப்போ பார்ப்போம். இந்த தீங்கு பயக்கும் மென்பொருட்களால் கணினிக்கு அல்லது கணினி வலையமைப்புக்கு வந்து என்னென்ன சேதங்கள் அல்லது என்னென்ன பிரச்சனைகள் கணினிக்கு வந்து ஏற்படும். சரியா? இந்த தீங்கு பயக்கும் மென்பொருட்கள் நிறைய வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டு இருந்தாலோ, அல்லது வந்து தீங்கு பயப்பு மென்பொருட்கள் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் ஒன்று இல்லை, அதுவாக வந்து இன்ஸ்டால் ஆகக்கூடிய சில மென்பொருட்களும் இருக்குது. அப்போ இப்படியான மென்பொருட்கள் நம்மளோட கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால்ட் ஆகினால் என்னென்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும்ன்றதை வந்து, அதாவது கணினிக்கு என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுதுன்றதை பார்ப்போம். அதில் முதலாவது வந்து கணினியோட திறன் குறைவடையும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து அதிகமான தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ்கள் இருந்தால் என்ன நடக்கும்? உங்களோட ஃபோன் வந்து லோட் ஆகும். அப்போ கம்ப்யூட்டரும் இதே பேட்டர்ன் தான். கம்ப்யூட்டரில் வந்து தேவையில்லாத நமக்கு தீங்கு பயக்கக்கூடிய நிறைய மென்பொருட்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதால் நமக்கு தீங்கு மட்டும்தான் இருக்கிற, எந்த பிரயோசனமும் இல்லை. அப்போ அப்படி பிரயோசனம் இல்லாத அதிகமான சாஃப்ட்வேர்ஸ் நம்மளோட கணினிகளில் இருக்கும்னு சொன்னால் நம்மளோட கணினிய திறன் வந்து குறைவடையும். சரியா? வேகம், திறன் எல்லாமே வந்து குறைவடையக்கூடியதாக இருக்கும். ஓகே. இது வந்து முதலாவது ஒரு சேதமாக இருக்குது கணினிக்கு. அதே போல் கணினி மென்பொருட்கள் அழிதலும் பிழையாக தொழிற்படுதலும்.
எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கணினி மென்பொருட்கள் இப்போ நிறைய மென்பொருட்கள் உள்வாங்க கிட்ட வந்து உங்களுக்கு வந்து நிறைய வார்னிங் வரும் சரியா. ஆக்டிவேஷன் ஃபெயில்டு, அதே நேரம் தேவையற்ற நிறைய வார்னிங் வரும், ஸ்டோரேஜ் ஃபுல். இதெல்லாம் வந்து என்ன நடக்குது, இந்த தீங்கு பயக்கக்கூடிய மென்பொருட்கள் இருக்கிறதாலையும் இப்படியான பிரச்சனை நமக்கு ஏற்படுது சரியா. அப்போ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கல அந்த வார்னிங்கெல்லாம் நம்ம ஓகே ஓகே கொடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அல்லது எக்ஸப்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்மளோட சில மென்பொருட்கள் வந்து அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் சரிதானே. அப்போ இதுவும் வந்து ஒரு சேதமாக இருக்குது கணினிக்கு. அதே நேரம் வேறு மென்பொருட்களை நிறுவ முடியாமை. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அதிகமான சாஃப்ட்வேர்ஸ், தேவைக்கில்லா சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ண பட்டிச்சுன்னு சொன்னால் நமக்கு வேறு மென்பொருட்களை எடுக்கவும் கடினமாக இருக்கும், இன்ஸ்டால் பண்ணவும் கடினமாக இருக்கும். அதே நேரம் வேறு சில மென்பொருட்கள், அதாவது லைசன்ஸ் சாஃப்ட்வேர் அல்லது சில கிரெக் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்ட நமக்கு வந்து அது இன்ஸ்டால் பண்ண இயலாத சில எரர்ஸ்கள் வரும் சரியா. ரூட் பண்ணப்பட்ட சில எரர்ஸ் வரும். அந்த எரர்ஸ் வரதுக்கான காரணங்களும் இந்த மாதிரி தேவையற்ற மென்பொருட்கள் வந்து நம்ம கணினியில் வந்து இருக்கிறது தான். ஓகே, அதே மாதிரி வன்பொருட்கள் வந்து நலிவடையும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ நான் ஒரு ரெம் சரியா, ரெம் வந்து கணினியை வந்து திறனாக வைத்து கொள்றதுக்கான ஒரு பிரதான மெமரியாக இருக்குது. அப்போ இந்த மெமரி வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செயற்பட போகிற தேவையற்ற மென்பொருட்கள் உள்வாங்கப்பட்டு ஹார்ட் டிஸ்க் மற்றும் சிபியூக்கு வந்து அதிகமான ப்ரெஷரை கொடுத்துக்கின்னு சொன்னால் ரெம் வந்து சேதமடைய சான்ஸ் இருக்கு. அப்போ ரெம் வந்து சேதமடைந்து சொன்னால் அது வந்து ஒரு வன்பொருள் சரியா. ரெம் மட்டும் இல்லை, நிறைய டிரைவர்ஸ் போச்சுன்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் தேவையற்ற மென்பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு வைரஸ் மாதிரி. அப்போ இப்படி வைரஸ் வந்து உள் நுழைஞ்சி நம்மளோட சகல டிவைஸ்லேயும் டிரைவர்ஸை வந்து நாசமாக்க சான்ஸ் இருக்குது. அப்படி நாசமாக்கமாக இருந்தால் அந்த டிரைவர்ஸ் அவ்வளவும் வந்து எல்லா ஹார்ட்வேர்ஸ்டையும் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அழிந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மளோட ஹார்ட்வேர்ஸ் வந்து நம்மளோட கணினியில் இயங்காமல் போகும் சரியா. அப்போ அதுவும் வந்து ஒரு தீமையாக அல்லது ஒரு சேதமாக இருக்குது கணினிக்கு. ஓகே, அதே மாதிரி கணினி வலையமைப்பு நலிவடைதல். இப்போ ஒரு 10 கணினியை இணைச்சி நம்ம வந்து அதை ஒருநிலைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் வந்து கணினி வலையமைப்புன்னு சொல்லுவோம். அப்படி வலையமைப்புன்ற ஒரு சரியான ஒரு வலையமைப்பை நம்ம நிறுவி கொண்டு போயிட்டு இருக்கக்குள்ள தேவையில்லாத மென்பொருட்கள் வந்து உள்ளுக்கு இன்க்ளூட் ஆகிச்சுன்னு சொன்னால் அந்த கணினி வலையமைப்பு முழு வலையமைப்பையும் வந்து நமக்கு சரியான முறையில் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போக இல்லாமல் இருக்கும். அது வந்து நலிவடையக்கூடிய சான்சஸ் இருக்குது சரியா. அதே மாதிரி தரவுகள் களவாடுதலும் அழித்தலும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இதுக்கு கிளாஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன், எனி டெஸ்க்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ ஒருத்தர் நம்ம அதாவது நான் ஒரு கணினியை தொடாமலே அந்த கணினிக்குழுக்கு வந்து என்ன வேலையும் செய்யலாம். அதே மாதிரி தேவையற்ற மென்பொருட்கள் வந்து நம்மளோட கணினிக்குழுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கணினி அந்த சாஃப்ட்வேரை உருவாக்கின கம்பெனியோ அல்லது ஒரு தனிநபரோ நம்மளோட கணினியை வந்து இயக்கி அதில் இருக்கக்கூடிய தரவுகளை வந்து களவாடக்கூடிய சான்சஸ் இருக்குது சரிதானே. அடுத்தது நம்மளோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான தரவுகளை வந்து அழிக்கவும் சான்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த தேவையற்ற அல்லது தீங்கு பயக்கக்கூடிய மென்பொருட்களால் கணினி வலையமைப்புக்கு ஏற்படக்கூடிய சேதங்களாக இருக்குது சரியா. ஓகே, இப்போ பார்ப்போம் இந்த கணினி வலையமைப்பில் காணப்படக்கூடிய தீங்கு பயக்கும் மென்பொருட்கள் என்னது இருக்குது, எந்த வகையான மென்பொருட்கள் இருக்குது, அதே மாதிரி அந்த மென்பொருட்கள் ஒவ்வொன்றாலையும் என்னென்ன சேதங்கள் வந்து கணினிக்கு ஏற்படுதுன்றதை பற்றி இப்போ பார்ப்போம் சரியா. ஓகே, அதன் அடிப்படையில் வந்து முதலாவது ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சேதம் விளைவிக்கக்கூடிய அல்லது தீங்கு பயக்கக்கூடிய மென்பொருள் ஒன்று தான் இந்த கம்ப்யூட்டர் வைரஸ்ன்னு சொல்கிறது சரியா. இந்த வைரஸ்ன்றது இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி தான், உடம்புல இருக்கக்கூடிய வைரஸும் விளங்காது. அதே மாதிரி கணினியில் இருக்கக்கூடிய வைரஸும் வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படாது, ஆனால் அது ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்மளோட ஒரு மென்பொருள் ஒன்று மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான ஒரு மென்பொருள் மாதிரியே இருந்து அதை மாதிரியே இயங்கும், ஆனால் அதில் வந்து கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்கும் சரியா. அதை வந்து சரியாக ஐடென்டிஃபை பண்ணி சரியாக வந்து உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி செல்ல இயலாத உண்டு சரியா. இதான் வந்து வைரஸ். இது வந்து உள்நுழைஞ்சிச்சுன்னா நம்மளோட கோப்புகள் நிறைய இதுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அந்த கோப்புகளை வந்து ஒட்டோ அழிஞ்சு போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. நீங்க எக்ஸாம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில மெமரி கார்டு அல்லது யூஎஸ்பி பென் டிரைவ்கள் வந்து ஒட்டோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் அழிஞ்சிட்டு இப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதேன்னு சொன்னால் அந்த அதில் வந்து வைரஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த வைரஸ் வந்து உள்நுழைகிறதால இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனால் இந்த வைரஸ் வந்து நம்மளோட கணினியில் செயற்படணும்னால் அவர் வந்து ஏதோ ஒரு மென்பொருள்ட அல்லது ஏதோ ஒரு ஹார்ட்வேர் அது வன்பொருள்ட உதவியோடு தான் இவர் செயற்படுவார் சரி. இவர் வந்து தன்னிச்சையாக செயற்பட மாட்டார், அவங்களோட உதவியோட இவர் தேவையில்லாத தில்லு முள்ளுவேல் எல்லாம் செய்வார். இதான் கம்ப்யூட்டர் வைரஸாக இருக்குது சரிதானே.
ஓகே. இது வந்து உள்நுழைஞ்சுன்னு சொன்னால் நிறைய நம்மளோட டேட்டாஸை களவாட சான்ஸ் இருக்குது. அதே நேரம் நம்மளோட டேட்டாஸ் வந்து அழிந்து போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. தேவையில்லாத ஸ்டோரேஜ் பிரச்சனைகள், அதாவது நம்மளோட ஸ்டோரேஜ் கொள்ளளவு வந்து ஒட்டோவா வந்து ஃபுல்லாகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்போ இப்படியான நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கம்ப்யூட்டர் வைரஸால் வருது. சரியா? அதே மாதிரி கணினி வேம்கள் அல்லது வோம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் வோம்ஸ்னா என்னன்னு சொன்னால் இதுவும் சேம் லைக் தட் கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரி தான். சரியா? சொல்ல போனால் வைரஸே தான். ஆனால் இது வந்து அந்த கம்ப்யூட்டர் வைரஸ்ன்ற கேட்டகரி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஏதோ ஒரு மென்பொருள் அல்லது ஏதோ ஒரு வன்பொருளோட உதவியோட வந்து செயற்படுவார். இதுதான் கம்ப்யூட்டர் வைரஸ். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் வேர்ம்ஸ்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு மென்பொருளோ அல்லது ஏதோ ஒரு வன்பொருளுடையோ எந்தவித உதவியும் இல்லாமல் இவர் வந்து தன்னிச்சையா, இங்க பாருங்க, தன்னிச்சையாக பிற உதவியின்றி வலையமைப்புல வந்து பரவும். சரியா? அதுவும் கம்ப்யூட்டர் வைரஸும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிறிய டாக்குமெண்ட் ஒன்றில் மட்டும்தான் வைரஸ் இருக்குன்னு சொன்னால் இன்னும் ஒவ்வொரு நாள் போகிட்ட வந்து வேற 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 ஃபோல்டர்ஸ்ல எல்லாம் வைரஸ் வந்துடும். சரியா? அதே மாதிரி பரவக்கூடியது இந்த கம்ப்யூட்டர் வோம்ஸும் வந்து பரவக்கூடியது. ஆனால் இவர் வந்து எந்தவித மென்பொருள் வன்பொருள் எதிரையும் உதவி இல்லாமல் இவர் வந்து தன்னிச்சையாக செயற்படுவார். சரியா? இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். கம்ப்யூட்டர் வைரஸ் வந்து வேற ஏதோ ஒன்று உதவியோட செயற்படும். ஆனால் இந்த கணினி வோம்ஸ்ன்னு சொல்றது வந்து நம்மட எந்தவித உதவியுமின்றி அவர் வந்து தன்னிச்சையாக செயற்படுவார். ஆனால் ரெண்டு பேரும் செய்யக்கூடிய வேலை வந்து ஒன்றுதான். சரிதானே? ஓகே. இதனால் வந்து வலைத்தளம், அதே நேரம் தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட், மின்னஞ்சல், ஸ்பேம் இமெயில்ஸ், அது இது எல்லாத்துலேயும் வந்து பிரச்சனைகள் இருக்கும். இதான் இதுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. சரியா? அடுத்து வந்து ஒற்றர் பொருள் அல்லது ஸ்பைவேயானு சொல்லுவோம். சரியா? ஸ்பைண்டாலே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒற்றர். சரியா? ஒற்றர்னு சொன்னால் நமக்கே தெரியாமல் நம்மட கணினிக்குள்ளுக்குள் நுழைஞ்சி அவர் மறைவாக இருந்து நம்மட கணினிக்குள்ளுக்கு என்ன நடக்குதுன்றதை கண்காணித்து அதில் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து திருடிட்டு போகிறது. சரியா? இப்போ நம்மட அன்றாட வாழ்க்கையில் இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஒன்றுக்கு ஸ்பைண்டு செல் நம்ம என்னத்துக்கு சொல்லுவோம்? நம்மளுக்கு தெரியாமலே ஒரு வேற ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்மட ஒருத்தர் மாதிரியே வந்து இருந்து ஒரு கம்பெனி ஒன்று வைப்போமே, ஒரு நம்மட செக்யூரிட்டி மாதிரி உள்நுழைஞ்சி நம்மட கம்பெனியில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ், நம்மட எல்லா மேனேஜ்மெண்ட் சகல டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு மெதுவாக போவார். இல்லை வேற ஒருத்தர் கொடுப்பாரு. இவர் தான் ஸ்பைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பை வயாண்டு சொன்னால் கணினியில் இருக்கக்கூடிய இதே வேலையை செய்யக்கூடிய ஒருத்தர். சரியா? அவர் வந்து சைலண்டாக ஒரு மென்பொருள் மாதிரி வன்பொருள் மாதிரி அவர் இருப்பார். இருந்து நம்ம கணினியில் இருக்கக்கூடிய அவ்வளோ டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டு திருடிட்டு போயிடுவார். சரியா? இதுதான் ஸ்பைவேயா. இது வந்து ரெண்டு வடிவத்தில் இருக்கும். இந்த ஸ்பைவேயா வந்து ரெண்டு வடிவத்தில் இருக்கும். சரியா? ஒன்று வந்து இந்த ட்ரோஜன் ஹோஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது ரோஜன் குதிரை என்று சொல்லி. சரியா? இது வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு சாதாரண மென்பொருள் மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு ஐக்ளவுட் வெப்சைட் உண்டு அல்லது ஐக்ளவுட் சாஃப்ட்வேர் உண்டு. சரியா? எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு கூகுள் டிரைவ்னு எடுத்தீங்களே, கூகுள் டிரைவ் வந்து இதுக்கு ஸ்பைவேயா இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா? இல்லை ஏடபிள்யூஎஸ், இப்படி வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம கணினியில் இருக்குது. அப்போ ஒரு ஐக்ளவுட் அல்லது ஒரு கிளவுட் சாஃப்ட்வேர் ஒன்றுன்னு சொன்னால் நம்ம அதை வந்து நம்ம தேவை கருதி வச்சுக்குவோம். சரியா? இது வந்து கிளவுட் தானே, இப்போ சரி தேவைப்படும்னு சொல்லி வச்சுக்குவோம். ஆனால் இவர் வந்து சாதாரண மென்பொருள் மாதிரி கிளவுட் சாஃப்ட்வேர் ஒன்று மாதிரி இருந்துட்டு இவர் என்ன செய்வார்? அவர் சைலண்டாக நம்மட இருக்கக்கூடிய என்னென்ன வேலைகள் நடக்குது, நம்மளதுலேருந்து என்ன தரவுகள் போகுது, என்ன தரவுகள் வருதுன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை கண்காணிச்சிட்டு அதை வந்து வேறொரு கம்பெனிக்கு வந்து அந்த தகவல்களை கொடுத்துட்ருப்பார். இவர் தான் வந்து இந்த ரோஜன் குதிரைன்னு செல்கிற கேட்டகரி. சரியா? இவரும் வந்து ஒரு ஸ்பையில் வந்து இது ஒரு வடிவம். சரிதானே? அதே மாதிரி இந்த அனாவசிய விளம்பரங்கள் அல்லது எட்வேயானு சொல்லுவோம். நீங்கள் சில வெப்சைட்ஸில் அல்லது சில சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்த்துருப்பீங்க. சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். சரி, அது வந்து தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ப்ராடக்டை அட்வர்டைஸ் பண்ணாது, வேறு ஏதோ ஒரு பொருளை அட்வர்டைஸ் பண்ணாது, இல்லை ஒரு கம்பெனி அட்வர்டைஸ் பண்ணாது. ஆனால் ஏதோ ஒரு அனாவசியமான விளம்பரங்கள் மாதிரி சும்மா வந்து பொப்பப் ஆகிட்டு இருக்கும். அந்த பொப்பப்புக்கு நம்ம அதை கேன்சல் பண்ணி அது கேன்சல் ஆகாமல் இருந்தால் அதில் வரக்கூடிய ஏதோ ஒரு பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணி விடுவோம். இப்போ அது கேன்சல் ஆக முடியும். அப்படி கிளிக் பண்ணான்னு சொன்னால் அவரை நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ளுக்குள் வாங்கிட்டோம். அதான அர்த்தம். சரியா? அதாவது அவர் உள்ளுக்கு வந்துட்டார். வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தருக்கு மெசேஜ் ஒன்று பண்ணுறீங்க, எனக்கு வந்து எடிடாஸ் ஷூ ஒன்று வாங்குற ஐடியா இருக்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா அதை வந்து அவர் கண்காணிச்சிடுவார். கண்காணிச்சிட்டு வேறு என்ன தெரியுமா செய்வார்? அந்த விளம்பரங்கள் தரக்கூடிய கம்பெனிக்கு உங்களோட ஐடியை வந்து கொடுப்பாரு.
சரியா? இப்படி வந்து இவருக்கு எடிடாஸ் ஷூ ஒன்றும் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்படி கொடுத்தது பிறகு அந்த டேட்டா வந்து கொடுத்தது பிறகு நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கோ எப்புக்குள்ளுக்கோ போய் ஒரு வீடியோ என்னத்தையோ பார்த்துருக்கக்குள்ள உங்களுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் எதாக இருக்கும்? எடிடாஸ் ஷூவாக இருக்கும். விளங்கிச்சா? இதுதான் இந்த எட்வேயா செய்கிற வேலை. இவர் வந்து நம்மட அனுமதி இல்லாமல் நம்மட கணினிக்குள்ளுக்கு வந்து இருந்துட்டு அவர் ரகசியமாக கண்காணிச்சிட்டு இருப்பார். சரியா? இதுதான் இந்த எட்வேயான்னு சொல்கிற கேட்டகரி. அதாவது இந்த தீங்கு பயக்கும் மென்பொருட்களில் வரக்கூடிய இந்த ஒற்றர் பொருள், அதாவது ஸ்பைவேயா, அந்த ரகசியமான நம்ம கணினிக்குழுக்குள் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கக்கூடிய மென்பொருட்களில் இரண்டாவது வகையான எட்வேயான்ற அந்த ஃபார்மேட் அல்லது அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேராக இருக்கும். சரியா? இந்த எட்வேயார்ன்றது. ஓகே, இப்போ பார்த்த மூணு விளங்கிட்டா? இந்த கம்ப்யூட்டர் வைரஸ்னா என்ன, கம்ப்யூட்டர் ஓம்ஸ்னா என்ன, இந்த ஸ்பைவேயாண்டா என்ன, இந்த மூணு சாஃப்ட்வேர்ஸும் விளங்கிட்டா தீங்கு பயக்கக்கூடிய இந்த மூணு மென்பொருட்களும். குயிக்காக அப்டேட் பண்ணுங்க. இது வந்து ஈஸி தான். சரியா? ஆனால் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் காலத்தை விட இப்போ வர வர என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஐசிடி வந்ததால் எவ்வளோக்கு நன்மை இருக்கோ அவ்வளோக்கு வந்து தீமையும் இருக்குது. சரி, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து நிறைய விடயங்களில் சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணம், சமூகம் நிறைய விடயங்களில் சீரழிஞ்சு போகிறதுக்கான காரணம் மெயினாக வந்து டெக்னாலஜி அல்லது ஐசிடியை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து எடுக்கக்கூடிய கேள்வி மேக்சிமம் இதை சார்ந்ததாக எடுக்க சான்ஸ் இருக்குது. அதை நான் சின்ன 10 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி பாட்டுல வரும். அப்போ இதில் ஒரு கேள்வி வாரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதால் இது வந்து கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். அஹ், அடுத்த மென்பொருள் என்னன்னு தீங்கு பயக்கக்கூடிய அடுத்த மென்பொருள் என்ன? அடுத்து வந்து பொட்ஸ்ன்னு சொன்னால் இதை வந்து இதை சுருக்கி போட்டிருக்காங்க ரொபோட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் தானே. அந்த ரொபோட்ஸ் தான் இந்த பொட்ஸ்ன்றது. இது வந்து இந்த ரொபோட்ஸ்ன்றது வந்து ஃபிசிக்கலாக மட்டும்தானா இருக்கும்னு சொல்லி கேட்டால் இல்லை. சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொபோட்ஸ் என்றால் நம்ம ஃபிசிக்கலாக இருக்கக்கூடியதை தான் ரொபோட்ஸ்னுவோம். ஆனால் ரொபோட்ஸ் அல்லது பொட்ஸ்ன்னு சொல்கிறது என்னத்துக்கு என்றால் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சால் அது தன்னிச்சையாக நம்ம எதுவுமே செல்லாமல் நம்ம எதுவுமே ஆப்பரேட் பண்ணாமல் அது தன்னிச்சையாக ஏதோ ஒன்று செய்யும்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பொட்ஸ் அல்லது ரொபோட்ஸ்னுவோம். சரியா? இது ஃபிசிக்கலாகவும் இருக்கேலும் வேர்ச்சுவலாக அல்லது நம்மளோட கணினியிலையும் வந்து இருக்கேலும். சரி, அதுக்கு தான் வேர்ச்சுவல்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த கணினி வலையமைப்புக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய பொட்ஸ் தான் இங்கே வரக்கூடிய அந்த மென்பொருட்கள். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு கணினிக்குள்ளுக்கு அல்லது ஒரு இமெயிலுக்குள்ளுக்கு உள்நுழைஞ்சி அவங்களோட இமெயிலுக்குள்ளுக்கு என்னென்ன எல்லாம் இருக்குதுன்றத நீ வந்து டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும்ன்ற ஒரு மென்பொருள் ஒருத்தர் உருவாக்குறாராக இருந்தால் அந்த மென்பொருள் என்ன மென்பொருள்? அது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு யாரும் ஆப்பரேட் பண்ணாமல் தன்னிச்சையாக செயற்பட்டு வரக்கூடிய ஒரு மென்பொருள். அப்போ இதுக்கு தான் செல்வோம் பொட்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லி. சரியா? அப்போ நம்மட கணினிக்குள்ளுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் உள்ளுக்கு வந்து நம்மளையோட கலந்து ஆலோசித்து நம்மட டீட்டெயில்ஸுகளை எடுத்துகிட்டு போவார். சரியா? இவர் வந்து பொட்ஸாக இருப்பார். ஆனால் இதை வந்து யாரும் ஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. அவர் ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம் உருவாக்கி வச்சிருப்பார். இப்படி இப்படி செயற்பட்டு இவர்கிட்ட இப்படியான டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லி. சரியா? அப்படி எடுத்துட்டு போகுமாக இருந்தாலும் இதுக்கு தான் பொட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இது பெரும்பாலும் எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொன்னால் அந்த ஏஐ இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ChatGPT, அதே மாதிரி கோ பைலட், ரெமினி, இப்படி வந்து நிறைய இருக்குது. சரியா? இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒன்று அதை கேட்போம். அது நம்மளை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஐ மாதிரியே ஹேண்டில் பண்ணிட்டு ஆனால் வந்து அது வந்து ஏதோ ஒரு களவாடக்கூடிய ஒரு பொட்ஸாக இருக்கும். சரியா? அந்த வடிவத்தில் இருந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவார். சரியா? நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் இப்படி இப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறவராக இருப்பார். இவர் தான் வந்து பொட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு மென்பொருளாக இருக்கும். ஓகே, கிளியர் தானே பொட்ஸ்? அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய ஒரு தீங்கு பயக்கக்கூடிய மென்பொருள் தான் வந்து கொள்ளைக்காரர் அல்லது ஹைஜேக்கர்னு சொல்லுவோம். சரி, ஹைஜேக்கர்னு சொன்னாலே கொள்ளைக்காரர் தான். ஓகே, இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சில வெப்சைட்ஸில் போய் ஏதோ ஒரு விடயத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அல்லது ஏதோ ஒன்றை பார்வையிடுறதுக்கு ஒரு ஆர்டிக்கலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு போயிருப்பீங்க. ஆனால் போயிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாமல் சில டெப்ஸ் வந்து போப்பப் ஆகும். சரியா? நீங்கள் வந்து கிளிக் பண்ணியே இருக்க மாட்டீங்க, வேறு ஏதோ ஒன்றை கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் ஒன்றுக்குள்ளுக்கு உங்களை ஆட்டோ ரீட்ரைவ் பண்ணும். சரியா? அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு
டெப் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஒட்டோவா பாப்பப் ஆகும். சரியா, இப்படி வந்து பாப்பப் ஆகுமாக இருந்தால் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, சும்மா வெப்சைட்டே வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். சரியா, அல்லது ஒரு ப்ரௌசர் உண்டு அல்லது ஒரு வேறு சர்ச் என்ஜினுக்குள்ளேயே உங்களை கூட்டிகிட்டு போகும். சரி, நீங்கள் வந்து கிளிக் பண்ணியிருப்பீங்க வேறு என்னத்தையோ. இதுக்கு தான் வந்து சொல்கிற கொள்ளைக்காரன். நம்மட அனுமதி இல்லாமல் நம்மளை வந்து அவர் வந்து என்ன செய்யற கொள்ளையடிக்காரு இல்லையா. அப்படி வந்து நம்மளை வேற பக்கம் திசை திருப்பி கொண்டு போகிறவரை தான் வந்து சொல்கிறேன் இந்த கொள்ளைக்காரர் அல்லது ஹைஜக்கர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இது பாருங்கள் நோட்ஸில் இருக்குது. இது கட்டுப்படி ஹோம் பேஜ், அதே நேரம் சர்ச் என்ஜின், நியூ டெப் போன்றவற்றை பாவனையாளர்கள அனுமதி இல்லாமல், சரி அனுமதி இல்லாமல் வேறு வலைதளங்களுக்கு வழிப்படுத்தும். இது அனாவசிய விளம்பரங்கள் அச்சுறுத்தல்களை ஒத்தது. இதுக்கு முதல் பார்த்தோம் தேவையில்லாத விளம்பரங்கள் பாப்பப் ஆகும். அதே மாதிரியான ஒரு ஒத்த விடயமாக இருக்கும். சரிதானே. ஆனால் அது வந்து நம்ம இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்குள்ளுக்கே வந்து பாப்பப் பண்ணும். அதுதான் வந்து எட்வேர், அதாவது அனாவசிய விளம்பரம். ஆனால் இது வந்து என்ன செய்யும்னால் நம்மளை அந்த பக்கத்துக்கே இழுத்துட்டே போயிடும். அதுதான் சொல்கிறேன், நம்மளை கொள்ளை அடிச்சுட்டு போயிடும். அதுதான் கொள்ளைக்காரர் அல்லது ஹைஜக்கர் சாஃப்ட்வேர் சொல்லி சொல்லுவோம். சரியா, சரி ஓகே. அடுத்து வந்து என்னன்னு சொன்னால் பிசிங். இது வந்து மெயினாக முக்கியமாக கேள்விகளையும் வரக்கூடிய ஒரு பகுதி. சரியா, இந்த பிசிங் சாஃப்ட்வேரை பற்றி மேக்சிமம் கேள்விகள் வர என்ன காரணம்னு சொன்னால், இப்போ அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக எந்த விடயங்கள் ஈடுபட்டு இருக்கோ, அதிகமான இம்பேக்டை எது வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோ அதைத்தான் எக்ஸாமில் கேள்வியாக கேட்பாங்க. தேவையில்லாத விடயங்கள் அதிகமாக தோண்ட மாட்டாங்க இல்லை. ஆனால் இந்த பிசிங்கு செல்றதால சமூகம் நிறைய இழப்புகள் வந்து சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த பிசிங்கோட மெயின் வேலை என்னன்னு தெரியுமா, ஒரு பயனரை ஒரு யூசரை வந்து ஏமாற்றி, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து சில லிங்க்குகள் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாஸ்லேயும். அந்த லிங்க்குகள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதுக்குள்ளுக்கு போய் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு சில மெயில்ஸ் அல்லது லிங்க்குகள் வரும். அப்படி வந்து உங்களை வந்து திசை திருப்புவாங்க. சும்மா சில டைம் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு கிஃப்ட்டும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சரியா, சும்மா அதாவது வேர்ச்சுவலாக கிடைக்க சான்ஸ் இருக்குது, அது பற்றின டீட்டெயில்ஸ். அப்போ இப்படி வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு பாப்அப் பண்ணி உங்களை வந்து திசை திருப்பி அதை கிளிக் பண்ண வைப்பாங்க. கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த வெப்சைட் அல்லது ப்ரௌசருக்குள்ளுக்கு என்ன நடந்திருக்கும், உங்களோட இமெயில் வந்து ஆல்ரெடி லொகின்ல இருக்கும். சரியா, லொகின்ல இருக்கக்கிட்ட நீங்கள் அங்கே போய் அதை கிளிக் பண்ணோன்னே அவர்கிட்ட என்ன கொடுக்கீங்கன்னா, அவன் வந்து அந்த சாஃப்ட்வேர் அல்லது அந்த வெப்சைட்டுக்கு வந்து ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருப்பான். அதுக்கு வந்து சொல்கிற ஜேசன் ஏபிஐன்னு. சரியா, ஜேசன் ஏபிஐன்னு சொல்லுவோம். அது வந்து அட்வான்ஸான ஒரு விடயம். சரி, அதை விடுங்க. அப்படி வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க எப்படின்னால், இந்த இமெயில் சார்ந்து சகல டீட்டெயில்ஸ், அதாவது அந்த இமெயில் பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறதுக்குரிய பெர்மிஷனை தான் அங்கே கொடுக்கும். ஆனால் அவர் அங்கே டிசைன் பண்ணி வச்சிருக்காரு வெறும் டெக்ஸ்ட்டாக வந்து படமாக வந்து என்னத்தை சும்மா வந்து கிஃப்ட் ஒன்று தர மாதிரி. அதை நம்ம கிளிக் பண்ணோடனே அவருக்கு வந்து பெர்மிஷனை கொடுத்துட்றோம் நம்மளோட இமெயில்ட எக்ஸஸ். அப்போ நம்மளோட இமெயில் எக்ஸஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்மளோட பேங்க் கார்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி ஏதோ ஒரு இன்சர்ட் பண்ணி வந்து நம்ம ஏதோ ஒரு பொருள் வந்து பை பண்ணியிருக்கலும். சரியா, அல்லது ஏதோ ஒரு ரீலோடு ஒன்று மேற்கொண்டிருக்கலும், அல்லது ஏதோ ஒன்றுக்காக நம்ம ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பர்பஸுக்காக சரி ஒரு வெப்சைட் ஒன்றுலையோ ஒரு எல்எம்எஸ்லேயோ போய் ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து பேமெண்ட் ஒன்று கட்டியிருக்கலும். சரியா, இப்படி வந்து ஏதோ ஒரு விடயமும் நம்ம கார்டை யூஸ் பண்ணியிருப்போம் அல்லது பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த மெயிலில் தானே அது வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அந்த மெயில் அவர் வந்து களவாடினார்னு சொன்னால், அந்த மெயிலில் இருக்கக்கூடிய அந்த பேங்க் டீட்டெயில்ஸை வந்து அவர் எடுத்துட்டு நம்மளோட பேங்க்கில் இருக்கக்கூடிய சகல அதாவது மணிக்கும் வந்து அவர் வேறு ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலும், அப்படி இல்லைனாலும் அந்த மணியை வந்து அவர் வித்ட்ரா பண்ணி எடுக்கலும். இப்படி வந்து சகல விடயத்தை அவருக்கு வந்து எக்ஸஸ் பண்ண இயலுமாக இருக்கும். சரியா, அதனால் மெயினாக வந்து விளங்கிங்க, இந்த பிசிங்கிறது என்னன்னு சொன்னால், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் அல்லது தனிப்பட்ட தகவல்கள், அதாவது ப்ரைவசி டீட்டெயில்ஸை வந்து இவர் வந்து நம்மளை ஏமாற்றி நம்மளோட அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்கிறது தான் வந்து இந்த பிசிங் சாஃப்ட்வேர். சரியா, இந்த பாருங்கள் வங்கி கணக்கு, மின் கணக்கு, அதே மாதிரி நம்மளோட ஆகிய தகவல்கள். சரியா, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், இதை மாதிரியான இதுகளை வந்து நம்மளோட சம்மதம் இல்லாமல் நம்மளோட அனுமதி இல்லாமல் இவர் பெற்றுக்கொள்வாராக இருந்தால் அவர் தான் இந்த பிசிங்குன்ற இந்த கேட்டகரி திருடர்கள் அல்லது இந்த நமக்கு வந்து அச்சுறுத்தலாக அமையக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் வகைக்குழுக்கு வரும். சரியா, பிசிங்குன்ற அந்த சாஃப்ட்வேர் கேட்டகரிக்குழுக்கு வரக்கூடியது வந்து இந்த வங்கி கணக்கு, மின் கணக்கு, இந்த மாதிரியான நம்மளோட ப்ரைவசி டீட்டெயில்ஸில் வந்து நம்மளோட அனுமதியின்றி களவாடுறது தான் இவர் செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். சரியா, இதுதான் பிசிங் சாஃப்ட்வேர். ஓகே,
அடுத்த சாஃப்ட்வேரை பார்ப்போம். அடுத்து வந்து விரும்பா அஞ்சல்கள்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து ஸ்பேம்னு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் கேள்விப்பட்ட ஒரு பேராக இருக்கும். ஸ்பேம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், நமக்கு தேவையில்லாத நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயத்தை நம்ம மேலே திணிக்கிறது என்று சொல்லி அர்த்தமாக இருக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நமக்கு வந்து இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வந்து லொகின்ல இருக்கேன். சரியா? அப்போ லொகின்ல இருக்கேன், அது ரெண்டு எனக்கு ஏதோ ஒரு விடயத்துக்காக தேவைன்றத கருதி தானே நான் அதை வந்து லொகின் பண்ணியிருக்கேன். அப்போ அது சார்ந்த ஏதோ ஒரு மெயில் நமக்கு வாரது, அது சார்ந்த ஏதோ ஒரு மெசேஜ் நமக்கு வாரது வந்து அது ஓகே. சரியா? ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அது ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் இந்த ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் மட்டும் தான் நான் லொகின்ல இருக்கேன்னு சொன்னால், எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு லைன் பற்றின ஒரு அப்டேட்டை நமக்கு நம்மட வெப்சைட்டுக்கோ அல்லது நம்மட மெயிலுக்கோ வந்து அல்லது நம்மட நம்பருக்கோ மெசேஜாக அனுப்புறது வந்து நமக்கு அது நமக்கு சம்மந்தம் இல்லை, நமக்கு விருப்பம் இல்லாத அவங்க செய்கிறாங்க. விளைஞ்சா விருப்பமில்லா அட்வர்டைஸ்மெண்ட்கள் வாரது நம்மட மெயிலுக்கு. இதுகள் தான் வந்து இந்த விரும்பா அஞ்சல்கள் சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்போ நீங்கள் வந்து உங்களோட மெயிலுக்குள்ளுக்கு போய் பாருங்கள், மிக்க நாளாக யூஸ் பண்ணுற மெயில்டா அதில் இருக்கக்கூடிய 10 மெயில் கூட உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத மெயிலாக இருக்கும். சாரி, ஒரு 10 மெயில் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட மெயிலாக இருக்கும். சரியா? ஆனால் ஆயிரக்கணக்கான மெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து என்னது, தேவையில்லாத மெயில்ஸ். அந்த 5-10 விட்டு மற்ற அவ்வளோ வந்து தேவையில்லாத மெயில்ஸ். அவங்களோட கம்பெனியை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக நம்மட மெயிலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட மெயிலுக்கு வந்து அது எல்லாம் அனுப்புகிறாங்க. சரி, இந்த மெயில்கள் அவங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி கேட்டால், நம்ம யூஸ் பண்ணுறதே ஒரு ஜிமெயில் சொன்னால் கூகுள்கிட்ட மெயிலை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அது கூட யாரோ ஒரு கம்பெனியில் தானே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அதில் பாஸ்வேர்டு எல்லாம் யார்கிட்ட இருக்க போகுது, கூகுள்கிட்ட இருக்க போகுது. அப்போ அவங்களோட சார்பாக போகலும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்து நம்மளோட மெயிலை கொடுத்துருப்போம். அப்போ அவங்க விற்கலும் நம்மளோட மெயிலை விற்று, அதாவது அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து விற்பாங்க, விற்கலும். அதே நேரம் ரெண்டமாக உருவாக்கக்கூடிய மெயில்களை வந்து கண்காணிக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய சில டூல்ஸ் இருக்குது. அது மூலமாக வந்து இதுகளுக்குள்ளுக்குள் நுழையலும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளையிலும். விளைஞ்சா இது வந்து மேக்ஸிமம் களவாடுறதுக்காக யூஸ் பண்ணுறல இந்த ஸ்பேம்ன்றது. ஸ்பேம்ன்றது என்னென்றால், நமக்கு சம்மந்தம் இல்லாத நமக்கு விருப்பம் இல்லாத மெயில்கள் வந்து நம்மளோட மெயிலுக்கு வாரது தான் வந்து இந்த ஸ்பேம்னு சொல்லுவோம். சரி, அது வந்து ஈஸியாக விளங்கி இங்கே பாருங்க, அனுமதியின்றி கிடைக்கும் மின்னஞ்சல் விரும்பா மின்னஞ்சல்கள் எனப்படும். அதாவது நம்மளோட அனுமதி இல்லாமல் நமக்கு தேவைக்கு இல்லாத நமக்கு சம்மந்தம் இல்லாத நம்மளோட மெயிலுக்கு அனுப்புறது தான் இந்த விரும்பா அஞ்சல்கள். இங்கே பாருங்கள், விளம்பரங்களாக அல்லது இடம் காணப்படாத ஒரு ஆளை வந்து இதுகள் அனுப்பப்படும். சரியா? நமக்கு யாருன்னே தெரியாது, நமக்கு சம்மந்தமே இல்லாத கம்பெனிஸ்ல இருந்து நமக்கு வந்து விரும்பா அஞ்சல்கள், நமக்கு தேவையில்லாத மெயில்ஸ் வந்து வந்துட்டு இருக்கிறது அந்த விரும்பா அஞ்சல் அல்லது மெயில்ஸ், இந்த ஸ்பேம்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இவ்வளோ தான் வந்து தீங்கு பயக்கக்கூடிய மென்பொருட்கள். இதில் கிளியரா 7 இருக்குது, 7 கிளியரா? கணினியில் இருக்கக்கூடிய தீங்கு பயக்கக்கூடிய மென்பொருட்கள் என்னன்றது கிளியரா? குயிக்காக அப்டேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். இந்த தீங்கு பயக்கக்கூடிய மென்பொருட்கள் இருந்து நம்ம எப்படி வந்து கணினியை அல்லது கணினி வலையமைப்பை வந்து பாதுகாக்கிறேன். சரி, இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருப்போம். என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து சின்ன விடயங்கள். ஓகே, இதுக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டர் வைரஸ்ல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணுமாக இருந்தால் கணினியில் வந்து கம்ப்யூட்டர் வைரஸை வந்து தடுக்கக்கூடிய மென்பொருட்கள் இருக்குது. சரி, இதுக்கு தான் ஃபயர்வால்னு சொல்லி நம்ம இதுக்கு வந்து படிச்சிருப்போம். சரி, அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபயர்வாலும் வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து சாஃப்ட்வேர் ரீதியாகவும் இருக்கும், ஹார்ட்வேர் ரீதியாக, சாரி, இந்த சாஃப்டாகவும் இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும். அதாவது ஒன் ஃபயர்வாலும் இருக்குது, மென் ஃபயர்வாலும் இருக்குது. சரியா? சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ரெண்டு விதமானதும் இருக்குது. அப்போ அதுகளை வந்து யூஸ் பண்ணி இந்த வைரஸ்லேருந்து நமக்கு தப்பிச்சு கொள்ள இயலும். அதே நேரம் இந்த நச்சு நீரல் பாதுகாப்பு மென்பொருட்கள் இருக்குது. சரியா? நச்சு நீரல் பாதுகாப்பு மென்பொருட்கள் ஆவாஸ்ட்ன்னு இருக்குது. அதே நேரம் எம்சின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்படி வந்து நிறைய நச்சு நிரல்கள் வைரஸ்கள் நம்ம கணினிக்க வந்து விளையாட விடாமல் அதை வந்து அழிக்கக்கூடிய ஒட்டோவாக அழிக்கும். சரி, அதை ஆக்டிவில் வச்சுருந்தோம்னு சொன்னால், அதை அப்டேட் பண்ணி வச்சுருந்தோம்னால் அதை எல்லா வேலையும் ஒட்டோவாக ஸ்கேன் பண்ணி செய்யும். சரியா? எயின இருக்குது நம்மளோட வைரஸ்ன்னு சொல்லி அதில் இனங்கண்டு ஒட்டோவை ஸ்கேன் பண்ணி அதில் வந்து ஒட்டோவாக டிலீட் பண்ணும். அல்லது ஏதோ ஒரு பென் டிரைவோ அல்லது வேறு ஏதோ ஒரு டிவைஸை நம்ம இன்க்ளூட் பண்ணோம், இன்சர்ட் பண்ணோம்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய வைரஸை வந்து உள்ளுக்கு வர விடாமல் பாதுகாக்கும். இதான் வந்து நச்சு நிரல் பாதுகாப்பு மென்பொருட்கள். அதே நேரம் இந்த வெளித்தேக்கங்கள்,
அதாவது இந்த யூஎஸ்பி நினைவகங்கள், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பென் டிரைவை வந்து அதுக்குள்ளுக்கு உதாரணமாக கொண்டுவரலும் சரியா. இதை வந்து கணினிகளோட தொடுக்கும் போது நம்ம கணினியில் வந்து நச்சு நிரல் மென்பொருட்கள் இருக்குதான்றதை வந்து நம்ம கண்காணிச்சிட்டு நம்ம பார்த்துட்டு வந்து அதை வந்து இன்சர்ட் பண்ணினமாக இருந்தால் ஏதோ ஒரு வைரஸ் இருந்தாலும் அது வந்து உள்ளுக்கு வராமல் நம்ம கணினியை பாதுகாக்க இயலுமாக இருக்கும். அதே நேரம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து மென்பொருட்களையும் சட்ட ரீதியான மென்பொருட்களை வந்து நிறுவுறது நல்ல. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சில இப்போ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறல அப்படி, அதாவது சட்ட ரீதியான மென்பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ணுறலன்னு தான் சொல்லணும். சட்ட ரீதியான மென்பொருள்னு சொன்னால் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருக்கணும் ஒன்று, அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம லைசன்ஸ் சாஃப்ட்வேரை நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து என்னது லைசன்ஸ் சாஃப்ட்வேர், ஆனால் நம்ம இதெல்லாம் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்போ அது கூட பாதுகாப்பு இல்லை. என்ன அவங்கள்ட்ட நம்ம மணி பே பண்ணி அதை வந்து பை பண்ணமாக இருந்தால் நமக்கு கிடைக்கும் லைசன்ஸ் சாஃப்ட்வேர். அப்போ அந்த லைசன்ஸ் சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து மணி பே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் கூட மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த டைப் பண்ணக்கூடிய எம்எஸ் வேர்ட் எக்ஸல் எல்லாமே வந்து என்னது லைசன்ஸ் சாஃப்ட்வேர். ஆனால் இதை நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் அதை களவாடி அதை வந்து கிரெக் பண்ணி வச்சிருக்காங்க விளைஞ்சா, அவங்களோட கோடிங்கே வச்சு கிரெக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீயாக. அப்போ இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்றதை வந்து அடையாளப்படுத்துது. அதே நேரம் கணினியில் வந்து ஓஎஸ்ஸை வந்து நம்ம நிறுவக்கிட்ட வந்து ரெண்டு விதமான அக்கௌண்ட் வரும் சரியா. ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட், அதே நேரம் யூசர் அக்கௌண்ட். இதில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் கணினிக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த யூசர் அக்கௌண்ட்ற பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்குறதாக இருக்கும். அதே நேரம் அது கண்ட்ரோல் முழுவதுமாக நம்மட கண்ட்ரோலாக இருக்கும். இதுதான் யூசர் அக்கௌண்ட் சரியா. ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் என்றால் என்னன்னு சொன்னால் இந்த நமக்கு தரக்கூடிய கம்பெனி, அதாவது நமக்கு எந்த ஒரு ஓஎஸ்ஸை வந்து எந்த கம்பெனி தருதோ, எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கூகுள் வந்து ஒரு நமக்கு ஒரு ஓஎஸ் ஒன்று தருதுன்னு வைங்களே, ஒரு ஆண்ட்ராய்டு வந்து கூகுளில் ப்ராடக்ட். அப்போ இந்த ஓஎஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட அவங்களே நமக்கு ஒரு அக்கௌண்ட்டை தரது தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்னு சொல்கிறேன் சரியா. மேக்ஸிமம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டில் தான் எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். சில கணினிகள் தான் வந்து யூசர் அக்கௌண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். யூசர் அக்கௌண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்க கணினிகள் பாதுகாப்பானது. அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடியதுகள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு குறவு. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து எக்ஸஸ் தரும் சரியா. ஆனால் இந்த யூசர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ்எல் வந்து நமக்கு வந்து பே பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்குங்க பாருங்க. இப்போ இதில் வந்து நான் காட்டுறேன். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டாக இருந்தால் இந்த பாருங்க, இவ்விடத்துல என்ன காட்டுது, இவ்விடத்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இதில் வந்து கீழே இந்த அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் பாருங்க, இந்த சைட்டில் நான் இந்த மவுஸ் வச்சிருக்கிறதுல ஏஎஸ்டின்னு உழுகுது. இது வந்து நான் ஓனாக கிரியேட் பண்ண ஒரு அக்கௌண்ட். இதே இடத்துல நம்மளோட லேப்டாப்போட பேரோ அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லியோ இവിടുത്തെ ஷோ ஆகுமாக இருந்தால் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அதான் அப்படி தான் அதை கண்டுபிடிக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் சம்டைம் நம்மளோட டிவைஸ் நேம்லேயே வச்சிருப்பாங்க மாற்றாமல், ஆனால் யூசர் அக்கௌண்ட்டாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது சரியா. இதான் யூசர் அக்கௌண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அந்த அக்கௌண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு குறவு. ஏன்னு சொன்னால் அது வந்து ஏதோ ஒரு கம்பெனி நமக்கு எக்ஸஸ் தந்திருக்கு, அவங்களால இதை நமக்கு வந்து எந்த சேதத்தையும் எதையும் வந்து ஏற்படுத்த இயலுமாக இருக்கும். ஃபுல் எக்ஸஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். நம்மக்கிட்ட வந்து நம்ம அவங்களோட ஒரு ப்ராடக்ட்டை ஜஸ்ட் ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு தான் வந்து சொல்லுவோம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுன்னு சரியா. இப்படியான பாதுகாப்புகளை மேற்கொண்டால், அதாவது நச்சு நிரல் பாதுகாப்பு மென்பொருளை நிறுவினால் நமக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல், தீங்கு வைக்கக்கூடிய மென்பொருட்கள் மூலமாக எந்தவித சேதங்களும் இல்லாமல் நம்ம கணினியை வந்து பாதுகாக்கலும். அதே நேரம் இந்த யூஎஸ்பி பென் டிரைவ்களை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்ட வந்து நம்ம கணினியில் நச்சு நிரல் மென்பொருட்களை நிறுவின பிறகு அதில் இன்சர்ட் பண்ணுறது வந்து நம்ம கணினிக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரம் சட்ட ரீதியான, அதாவது லைசன்ஸ் சாஃப்ட்வேர் அல்லது கம்பெனிகள் வந்து நமக்கு தரக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த கிரெக் பண்ண, ரூட் பண்ணின இப்படியான சாஃப்ட்வேர்ஸில் சட்டத்துக்கு முரணான சாஃப்ட்வேர்களை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நம்ம கணினிக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரம் இந்த நம்மளுக்கு வந்து ஓஎஸ், அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டங்கள் தரக்கூடிய இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுகளை யூஸ் பண்ணாமல் நமக்கு ஒரு ஓன் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதும் வந்து நமக்கு வந்து நம்ம கணினிக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த நச்சு நிரல் இந்த தீங்கு வைக்கக்கூடிய மென்பொருட்களிலிருந்து பாதுகாப்பு பெறதுக்கான இந்த 4 வழிமுறைகளையும் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருக்கும் சரிதானே. இது கிளியரா? குயிக்காக அப்டேட் பண்ணுங்க.
டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க சரியா. ஓகே. இப்போ பாப்போம். அஹ், கணினி இணையத்தோட தொடுக்கப்படுற டைமுக்கு வந்து என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும், அதுல இருந்து இப்படி வந்து பாதுகாப்பு பெற, அதாவது இதுவும் வந்து இந்த கணினி மென்பொருட்களால, அதாவது இந்த தேவையில்லாத நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய மென்பொருட்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம இதுக்கு முத பார்த்தது ஃபிசிக்கலாக நம்ம என்னென்ன பாதுகாப்புகளை செஞ்சு கொள்ளது. இப்போ பார்க்கக்கூடியது என்னென்றால் நம்ம இணையத்தோட சம்மந்தப்படக்கிட்ட வந்து என்ன விதமான பாதுகாப்புகளை வந்து செஞ்சு கொள்ளலாம். ஒன்று வந்து இந்த யூஆர்எல், அதாவது இப்போ ஒரு வெப்சைட்டுக்குள்ளுக்கு நுழையிறோம்னு சொன்னால் அது வந்து பாதுகாப்பான வெப்சைட்டா இல்லை பாதுகாப்பா இல்லாத வெப்சைட்டான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து அந்த யூஆர்எல் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் சரியா. எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷனை வந்து ஒவ்வொரு வெப்சைட்டும் எடுக்கணும். இப்படி எடுக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து அது வந்து செக்யூர் வெப்சைட்னு சொல்லி சொல்லுவோம் சரியா, செக்யூர் வெப்சைட். அப்படி செக்யூர்ட் வெப்சைட்டுக்குள்ளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரி. ஏன்னு சொன்னால் அந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால் அந்த செக்யூரான வெப்சைட்டுகளுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அப்போ அந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் உள்ள வெப்சைட்டுகளுக்கு நம்ம உள்வாங்கிறது வந்து நல்லம். அதை வந்து யூஆர்எல் வச்சு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். யூஆர்எல் சொன்னால் அந்த வெப்சைட்டில் லிங்கை வச்சு சரி. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ஓகே ஸ்பீட் டெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன் சரியா. இந்த வெப்சைட்டில் பாருங்க. இந்த வெப்சைட்டில் அதாவது இந்த ஸ்பீட் டெஸ்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் ஈன பாருங்க என்ன இருக்குது, ஹெச்டிடிபிஎஸ்ன்னு இருக்குது. இதை நான் படிச்சிருக்கேன். இந்த ஹெச்டிடிபிஎஸ்னா என்ன, ஹெச்டிடிபி சொன்னாலே என்னன்னு சொல்லி இமெயில் அண்ட் இன்டர்நெட் பாடத்தில் இந்த எஸ் இல்லாமல் வந்தால் அது பாதுகாப்பு இல்லாத வெப்சைட். ஹெச்டிடிபின்னு மட்டும் வந்தால் இல்லைஜா, ஹைப்பர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால்னு மட்டும் வந்தால் அது வந்து பாதுகாப்பு இல்லை. டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் செக்யூர்டுன்னு சொல்லி எஸ்ஸும் சேர்ந்து வந்தால் தானே சேஃபான வெப்சைட் சரி. இப்படி தான் வந்து இதை வந்து எனக்கு கண்டுகொள்கிறேன். இந்த எஸ் வந்து சேரணும். இந்த எஸ் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த அப்படியான வெப்சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறாலும் நல்ல சரியா. அப்படித்தான் செக்யூரான வெப்சைட்கள் வந்து நம்ம இனம் கண்டு கொள்கிற. ஓகே, அதை வந்து யூஆர்எல் மூலமாக தான் இனம் கண்டு கொள்கிற சரியா. அடுத்து வந்து அஹ், அதாவது ரெக்ககனைஸ் பண்ணப்பட்ட வெப்சைட்ஸ் மூலமாக நம்ம ஏதோ ஒரு விடயத்தை டவுன்லோட் பண்ணி கொள்கிறோம். இப்போ ஒரு ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஒரு சோங்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிடிஎஃப்ஓ டவுன்லோட் பண்ணக்கிட்ட வந்து பாதுகாப்பான வலைத்தளங்களை மாத்திர நம்ம டவுன்லோட் பண்ணி கொள்கிறோம் சரியா. தேவையில்லாத தெரியாத வெப்சைட்டுகளுக்குள் வாங்கி பதிவிறக்கம் செய்யாத அளவுக்கு நல்ல. இதில் வந்து நான் டீப்பாக போகல, இதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். என்ன சொன்னால் இந்த ஹேண்ட் அவுட் வந்து உங்களுக்கு நான் போட்டு தான் இருந்தேன் சரியா. இதை வந்து பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இதெல்லாம் வந்து சும்மா பொதுவான விடயங்கள், இதிலெல்லாம் விலகி கொள்வது கஷ்டம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சரியா. இங்கே பாருங்கள், பதிவிறக்கம் செய்வதற்கு முன்பாக அந்த ஆவணத்தை அல்லது மென்பொருளை நச்சுநிழல் பாதுகாப்பு மூலம் சோதித்தல் சரியா. ஸ்கேன் பண்ணி பார்க்குற, அதாவது அந்த நம்ம நச்சுநிழல் பாதுகாப்பு மென்பொருள் ஒன்று நம்ம கம்பெனிக்கு நிறுவினம்னு சொல்லி சொல்லுவோம் தானே. அந்த நிறுவினால் அதில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற இது சரி பிரச்சனைகள் இருக்குமா இந்த புதுசாக எடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டில். அதே நேரம் சந்தேகத்துக்கிடையான அறிவுறுத்தல் மற்றும் செய்திகளை வந்து சொடக்குதத்தை தவிர்த்து கொள்ளல். அதாவது இதை வந்து நான் இதுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேவையில்லாத மெசேஜ்கள், தேவையில்லாத வெப்சைட்டில் வந்து பொப்பப் ஆகினால் இந்த கிஃப்ட் அது இதுண்டு அதை நம்ம அது நமக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம அது கிளிக் பண்ணாமல் விட்ற. இது வந்து பாதுகாப்பு இல்லாத ஒன்று சொன்னால் அதுக்கு எதையும் வந்து நம்ம எக்ஸப்ட் பண்ணாமல் இருக்கிற வந்து நமக்கு வந்து நல்லதாக இருக்கும் சரிதானே, நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, இதை மாதிரி தான் சும்மா பேசிக்கான கன்செப்டில் தான் இதுங்க பாருங்கள். ஒருவருடைய அந்தரங்க தகவல்களை பாதுகாப்பாக சோதிக்காமல் வலைதளத்துக்கு பதிவேற்றம் செய்யாதிருத்தல், அதாவது பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல வந்து அந்தரங்க தகவல்கள் இதுகளை வந்து நம்ம பதிவிறக்கம், அதாவது அப்லோட் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா சேஃப் இல்லாத இடத்துல அப்லோட் பண்ண சொன்னால் அது வந்து வெளியில் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரியா. அதே நேரங்க பாருங்கள், கணினியில் வந்து நச்சுநிரல் பாதுகாப்பு மென்பொருட்கள் வந்து என்னென்ன இருக்குதுன்ற உதாரணம் சரி. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம் ஸ்ட்ரக்சரில் வந்து கேள்விகள் கேட்க சான்ஸ் இருக்குது. அதாவது பாதுகாப்பு கருதி நம்ம கணினியில் நிறுவக்கூடிய மென்பொருட்கள் என்னண்டு சரியா, அதான் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த ஆவா, ஸ்டவைரா,
அதே நேரம் இந்த எம்சின்னு சொன்னேன், எம்சிஏ ஃப்ரீன்னு சொல்கிறது. இப்படியான அதாவது K7 செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து கணினிட பாதுகாப்பு கருதி ஏவிஜி கணினிட பாதுகாப்பு கருதி கணினியில் நிறுவப்படுற மென்பொருட்கள். சரிதானே? ஓகே. அதே மாதிரி இந்த இணையதளங்களில் பரிமாறக்கூடிய அதாவது இந்த இணையதளங்களில் நம்ம செயற்பட்டுருக்கோம். அப்போ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் அல்லது எந்தவித பிரச்சனைகளும் வரப்படான்றதுக்காக ஒவ்வொரு அரசாங்கம் வந்து சில நிறுவனங்களை நிறுவி இருக்கு. சரியா? அந்த வகையில் இலங்கையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது வந்து ஐசிடிஏன்னு சொல்கிற. சரியா? இந்த ஐசிடிஏன்னு சொல்கிற அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இது வந்து மிக முக்கியமான ஒரு நிறுவனம். இந்த ஐசிடி சார்ந்த நிறுவனங்கள் அதாவது ஐசிடி சார்ந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற நிறுவனத்தில் ஒன்று தான் இந்த ஐசிடிஏ. அதே நேரம் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா இது வந்து சொல்ல போனால் இந்த சுங்க திணைக்களத்திலையும் வந்து மெயினாக செயற்படுது. அதாவது கஸ்டம்ஸ் இந்த சைபர் செக்யூரிட்டி இந்த சைடுகள்லையும் மேக்சிமம் இவங்களோட ஈடுபாடு இருக்குது. சரியா? இந்த இலங்கை தகவல் பாதுகாப்பு நிர்வாகம். அதே மாதிரி பொதுவாக வந்து நிறைய விடயங்களில் படிப்பு விடயங்களாக இருந்தாலும் சரி வேறு வேறு விடயங்களையும் மேக்சிமம் எஃபர்ட் போட்டு செயற்படக்கூடிய ஒரு ஐசிடி சார்ந்த ஐசிடி பாதுகாப்பு சார்ந்த இலங்கையுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஐசிடிஏ என்று சொல்கிறது. சரியா? இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி என்று சொல்லுவோம். சரியா? இது வந்து இப்படி கேள்விகளும் வர சான்ஸ் இருக்குது. என்னடா இலங்கை வந்து ஐசிடியால் ஏற்படக்கூடிய அதாவது சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக இலங்கையில் நிறுவி இருக்கிற நிறுவனங்கள் 2 தருகன்னு கேட்கலும். அப்போ உங்களுக்கு எழுதலும் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அதே நேரம் இந்த ஐசிடிஏ இதுகளை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஓகே. இப்போ பார்ப்போம் இந்த ஐசிடியை வந்து பயன்படுத்துறதால இப்போ எதையும் வந்து அதிகமாக எடுத்தால் நமக்கு அது பிரச்சனையாக அமையும். அதே மாதிரி தான் இந்த ஐசிடி சார்ந்த டிவைசஸை யூஸ் பண்ணுறதால அதிக நேரம் யூஸ் பண்ணுறதால நமக்கு சில உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட சான்ஸ் இருக்குது. சரியா? அந்த வகையில் என்னென்ன உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஐசிடியால் ஏற்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஒன்று வந்து இந்த தசைவன் கூட்டு பிரச்சனை. அதாவது நம்ம சரியான கொன்னிலையில் இல்லாமல் இந்த ஐசிடி சார்ந்த செயற்பாடுகளை நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து செஞ்சமாக இருந்தால் அல்லது ஐசிடி சார்ந்த வேலைகள் செய்தமாக இருந்தால் கணினிகள் உட்கார்ந்து நம்ம சரியான ஒரு கொன்னிலையில் இல்லாமல் ஒரு வளைஞ்ச நிலைமையில் வந்து வேலை செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த எலும்புகளில் வந்து அல்லது தசைகளில் நோவு ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து தசைவன் கூட்டு பிரச்சனைன்னு சொல்லுவோம். முக்கியமாக வந்து இந்த கழுத்து அதாவது தலைக்கு கீழ் பகுதி கழுத்துலையும் பின் விலா எலும்புலையும் அதாவது இந்த இவங்க சிவப்பு கலரில் மார்க் பண்ணி காட்டிருக்க இந்த 2 பகுதியிலையும் வந்து வலி நோவு வந்து ஏற்படும். சரியா? அதுதான் வந்து இந்த தசைவன் கூட்டு பிரச்சனைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்த சொல்ல வந்து ஆர்எஸ்ஐன்னு சொல்லி தகைப்பு காயம்னு சொல்லி உடலில் வந்து விளங்காது வெளியில் வந்து விளங்காது உள்ளுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்குன்றது. ஆனால் வந்து உடம்புக்குள்ளுக்கு வந்து காயங்கள் சில நோவுகள் தாங்க இல்லாத உள்ளுக்கு வந்து நோவுகள் இருக்கும். அந்த நோவு வந்து என்னென்னு சொன்னால் சரியான நிலைமையில் இல்லாமல் ஒரு சரியான கொன்னிலையில் இல்லாமல் அதிக நேரம் கணினியை பயன்படுத்துறதால அல்லது கொன்னிலையில் இருந்து யூஸ் பண்ணாலும் அதிக நேரம் யூஸ் பண்ணுறதால வந்து நம்மளோட ஒர்க் ப்ரெஷர் சேர்ந்து உள்ளுக்கு வந்து உடலுக்குள்ளுக்கு காயங்கள் ஏற்படும். அந்த காயங்களை தான் வந்து இந்த ஆர்எஸ்ஐன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகே. அதே மாதிரி இந்த சிடிஎஸ்ன்னு சொல்கிற மணிக்கட்டு சுரங்க சகசம்னு சொல்லுவோம். இது வந்து கீபோர்டு அதே நேரம் மவுஸை வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணுறதால ஏற்படுற பிரச்சனை. சரியா? இது வந்து கையை வந்து நமக்கு மடக்கிறது அதே நேரம் இப்படி கையை நிமித்துறது வந்து கடினமாக இருக்கும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால். சரியா? இது வந்து நரம்பு சார்ந்த ஒரு பிரச்சனை. அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த கண் அதாவது கண் பார்வை சகசம்னு சொல்கிற சிவிஎஸ்ன்னு சொல்லி கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம்னு. இது வந்து மேக்சிமம் வந்து இப்போ உலகத்தில் அதிக பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சரியா? நீங்கள் பொதுவாக ஒரு அதாவது ஐ சர்ஜன் ஒன்று கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்க அதிகமான பிரச்சனை வந்து என்ன இங்கே அதிகமான பேஷண்ட் வந்து என்ன பிரச்சனை சார்ந்து வராங்கன்னு சொல்லி ஒரு ஐ சர்ஜன் ஒன்றை போய் கேட்டு பாருங்கள். சரி? அவங்க இந்த சிவிஎஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு சொன்னால் அதிக நேரம் அதாவது 6 அல்லது 7 மணித்தியாலத்துக்கு மேலே வந்து கணினி வந்து நம்ம யூஸ் பண்ணமாக இருந்தால் உடம்பு சோர்வு அதே நேரம் இந்த கண்களில் நோவு வேறு அதாவது இந்த தலைவலி பார்வை குறைதல் கண்ணில் இருந்து கண்ணீர் வாரது மிக முக்கியம் வந்து இந்த கண் உலர்தல் கண் வந்து காயிற. சரியா?
இந்த கண் காயிற இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதுக்கு தான் வந்து இந்த சிவிஎஸ் சொல்கிறேன். இது வந்து ஐசிடி சார்ந்த உபகரணங்களை அதிக நேரம் டிவைசஸை வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணுறதால ஏற்படக்கூடிய ஒரு உடலியல் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. அடுத்து வந்து தலைவலி. சரியா, தலைவலியும் ஏற்படும். மிச்ச நேரம் யூஸ் பண்ணால் வந்து தலையெல்லாம் நோகும். இந்த புரடி அந்த பின் துண்டு வந்து அதிக நோவு வந்து ஏற்படும். இது வந்து தலைவலி. இது இந்த அடுத்தது வந்து ஒற்றை தலைவலி வாரது வந்து மேக்சிமம் இந்த கணினியை வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணுறதால ஏற்படக்கூடிய உண்டு. அதே நேரம் எந்தவித ஃபிசிக்கல் தொடர்பும் இல்லாமல் நம்ம அதிக நேரம் கணினியை பயன்படுத்தினுண்டால் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மனிதண்ட தொடர்பு இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இப்படி வந்து அதிக நேரம் கணினியை யூஸ் பண்ணுறதால வந்து தகைப்புன்ற இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு உருவாகும். சரியா, இந்த ஸ்ட்ரெஸ் யூஸ் உங்களை வந்து பாதிச்சுச்சுனால் நித்திரை இல்லாமல் போகும், களைப்பு, அதே நேரம் பசி வராது. மேக்ஸிமம் வந்து நித்திரை வந்து வராது தான் பிரச்சனையாக இருக்கும். சரியா, நித்திரை உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரீன் யூசேஜ் பெர்சன்டேஜை நீங்கள் குறைச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து நீங்கள் சான்ஸ் இருக்குது. சரியா, அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து வாரது இப்படியான பிரச்சனைகள் இந்த ஐசிடி சார்ந்த டிவைசஸ் வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணுறதால ஏற்படக்கூடிய உடலியல் சார்ந்த பிரச்சனைகள். இது கிளியர் தானே? இந்த தசை கூட்டு பிரச்சனை, அதே நேரம் தகைப்பு, சிடிஎஸ் அதாவது இந்த மணிக்கட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே மாதிரி கண் பார்வை சகசம்னு சொல்கிற சிவிஎஸ் கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம், தலைவலி, தகைப்பு, இதுகள் தான் வந்து ஐசிடி சார்ந்த டிவைசஸ் அதிக நேரம் பயன்படுத்தத்தால் ஏற்படக்கூடிய உடலியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்குது. இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலன்னு சொன்னால் சரியான கொன்னிலையில் இருந்துங்க பாருங்கள். அந்த கொன்னிலை வந்து எப்படி இருக்குன்னு சரியான கொன்னிலையிலிருந்து கணினியை பயன்படுத்தினோம்னு சொன்னால் இப்படி வந்து இருந்து பயன்படுத்தினோம்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளை வந்து பெரும்பாலும் குறைக்கலாம். சரியா, பெரும்பாலும் குறைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஃபுல்லாக நீங்கும்னு சொல்ல இயலாது, பெரும்பாலும் குறையும். சரிதானே, இந்த உடலை சார்ந்த பிரச்சனை இந்த இந்த கொன்னிலேருந்து யூஸ் பண்ணனா சரி, இப்படி வளைஞ்சிகள் இருந்து யூஸ் பண்ண இயலாது. அப்படி யூஸ் பண்ணால் இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட சான்சஸ் இருக்குது. இந்த பாருங்கள், அப்போ அதில் வந்து என்ன கைடன்ஸ் தராங்கன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருந்து யூஸ் பண்ண சொல்லி பாருங்கள். முதலாவது வெயிட், அதாவது சரியான தானத்திலிருந்து கதிரையிலிருந்து நம்ம கணினியை பயன்படுத்தணும். அதே நேரம் கணினிக்கும் திரைக்கும் அதாவது மோனிட்டரும் இருக்கக்கூடிய தூரம் வந்து 45 தொடக்கம் 70 சென்டிமீட்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே நேரம் அந்த முதுகு பகுதி நாரி பகுதியில் வந்து தோலை வந்து லேசாக வச்சுருக்கு. அதாவது நம்ம மிச்சம் ஹார்ட் கொடுக்காம பின் பகுதியை வந்து நம்ம அந்த கதிரையில் வந்து சாஞ்சிட்டு இருக்கிறது. அதே நேரம் கால்களை வந்து சரியான செங்குத்து நிலைமையில வந்து வச்சிட்டு இருக்கிறது. சரியா, ஒரு வளைஞ்ச நிலைமையிலையோ அல்லது சரியான ஒரு தரையில் சரியா படாத நிலைமையிலையோ வச்சிருந்தோம்னு சொன்னால் பிரச்சனையாக இருக்கும். அதே நேரம் இந்த அதாவது இந்த ஹார்ட்வேர்ஸ்கள் அதாவது சுட்டி விசைப்பலகை இதுகளை வந்து நம்மட அண்மையில் வச்சுக்கொண்டு நம்மட கிட்டத்தில் வச்சுட்டு இருந்து நம்ம யூஸ் பண்ணுறது. சரியா, தூரத்தில் வச்சுருந்தோம்னா நம்ம ஏதோ ஒரு வலைசல்ல இருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் கிட்ட வந்து வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் லேசாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த கண் பிரச்சனையை தவிர்த்து கொள்றதுக்கு வந்து நம்ம ஒரு விடயத்தை வந்து கையாள இயலும். என்னென்னு சொன்னால் 20 நிமிஷம் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் இந்த பாருங்க அதான் என்ன தந்திருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் நம்ம கணினியை யூஸ் பண்ணால் ஒரு 20 செகண்ட் வந்து நம்ம 20 மீட்டர் தூரத்தில் 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்து 20 முறை நம்மளோட கண்ணை வந்து சிமிட்டினோம்னு சொன்னால் சரி, அதுக்கு வந்து 20-20-20 ரூல்னு சொல்லுவாங்க. சரியா, இப்படி வந்து செஞ்சோம் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை இப்படி இப்படி செஞ்சுட்டு இருந்து இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னால நமக்கு வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் குறைய சான்சஸ் இருக்குது. அதே நேரம் நம்ம ஹை ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிட்ட ஒரு குறுகிய நேரம் ரெஸ்ட் எடுக்கிறனால அதே நேரம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து அதிக நேரம் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்து அதில் நேரத்தை வந்து குறைக்கிறனால 7-8 மணி தியாலங்கள் வந்து கணினியை வந்து யூஸ் பண்ணுற இந்த வயதுக்கு வந்தவர்கள் வந்து இதை வந்து குறைத்து கொள்வது வந்து இந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த உடலியல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ள இயலுமாக இருக்கும். சரிதானே, இது வந்து இந்த ஐசிடி சார்ந்த எலக்ட்ரானியல் டிவைசஸை நம்ம யூஸ் பண்ணுறதால ஏற்படக்கூடிய உடலியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்குது. அதில் வந்து தவிர்த்து கொள்றதுக்கு இந்த கொன்னிலையிலிருந்து இந்த மாதிரியான இந்த தூரத்தில் இருந்து இப்படி வந்து ரெஸ்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து தவிர்த்து கொள்ள இயலும் என்று சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இதான் இன்றைக்கு பார்த்த லெசன். அதாவது கணினியில் இருக்கக்கூடிய நமக்கு தீங்கு வைக்கக்கூடிய மென்பொருட்கள் என்ன, அந்த மென்பொருட்கள் வந்து எப்படி தவிர்த்து கொள்றேன்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரம் இந்த இந்த மாதிரியான எலக்ட்ரானியல் சாதனங்கள் நம்ம பயன்படுத்துறதால நமக்கு என்ன உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்றதை பற்றியும் இன்றைக்கு வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். சரிதானே,
இதான் வந்து இன்றைய லெசன். அடுத்த லெசனில் நம்ம மீதி இருக்கக்கூடிய முழு பகுதியை பார்ப்போம். அடுத்த கிளாஸுக்கு வந்து மிஸ் பண்ணாவாங்க. அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்வோம். அடுத்து வந்து உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் ப்ராஜெக்ட் கிளாஸ்னு சொல்லி 3 மாதம் ப்ராஜெக்ட் கிளாஸ் போட்டிருக்கும். அது வந்து உங்களுக்கு தான். அந்த ப்ராஜெக்ட் கிளாஸ் வந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அதாவது சாட்டர்டே சண்டே தான் அந்த கிளாஸ் நடக்கும். அதோட இன்ட்ரடக்ஷன் செஷன், அதாவது அது வந்து எந்த விதத்தில் எந்த பேட்டர்னில் வந்து போகும்ன்ற அந்த இன்ட்ரடக்ஷன் செஷன் வந்து இந்த மாதம் கடைசியில் நடக்கும். சரி, அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கு இந்த யூனிட்டுகளை வந்து நம்ம சரியான முறையில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு பேப்பரும் செஞ்சு பாஸ் பேப்பர்லையும் இந்த யூனிட் சார்ந்த டிஸ்கஷனை வந்து முடிச்சோம்னு சொன்னால் இந்த மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகும். அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ரிவிஷனை வந்து தொடர்ந்துட்டு போகும். சரிதானே? அடுத்த கிளாஸில் வந்து மிஸ் பண்ணாவாங்க. இனி தெரியும் தானே, கடைசி பகுதி கிளாஸில் வந்து மிஸ் பண்ணாதீங்க. என்ன சில முக்கியமான ட்ரிக்ஸ்கள் சொல்லித்தரது, பேப்பர்கள் செய்கிறது, இதில் வந்து இனி தான் நடைபெறும். அதால் அதில் மிஸ் பண்ணாவாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த மாத பேமெண்ட், போன மாத பேமெண்ட், அதாவது ஜூலை மந்த் பேமெண்ட் பண்ணாதவங்க இருந்தால் நீங்கள் வந்து பேமெண்ட்டை பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நான் இந்த பேமெண்ட் பண்ணவங்களெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் வந்து எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் கிளாஸுக்கு எடுப்பேன். சரிதானே? அப்போ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி என்ன சரி இஷ்யூ இருந்தால் தெரியப்படுத்துங்க. எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்க வேணாம். இருந்தால் வந்து அந்த ப்ராஜெக்ட் கிளாஸுக்கு நான் எடுக்கக்கிட்ட டெஸ்ட் பண்ணக்கிட்ட உங்களை பார்த்து எடுப்பேன். சரியா? சரி, ஓகே. அப்போ நான் வந்து கிளாஸை முடிச்சுக்கொள்வேன்.